आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. அடி என் தகப்பனார் வேடிக்கையே சொல்லுவார். நாங்களாம் வைஷ்ணவாளம் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். எங்கள் சம்பிரதாயம் தான் லிங்கத்தையும் ஒத்துக்கும் விபூதியும் ஒத்துக்கும். சாதாரணமாக சைவர்கள் தானே அதை ஒத்துக்கணும். லிங்கத்தை ஒத்துக்கிறவா சைவர்கள், விபூதியை ஒத்துக்கிறவா செய்வா. ஆனால் எந்த ராமானுஜருடைய எழுத்தில் பாருங்கள், லிங்கம் லிங்கம்னு எழுதுவார், விபூதி விபூதின்னு எழுதுவார். ஆனால் அவர் எழுதுகிற லிங்கம் வேறு, அவர் எழுதுகிற விபூதி வேறு. விபூதினா சொத்துன்னு அர்த்தம். பெருமானுக்கு நித்திய விபூதிங்கிற வைகுந்தம் ஒரு சொத்து, லீலா விபூதிங்கிற பூலோகம் ஒரு சொத்து. இதைத்தான் உபய விபூதி நாதன்வா. இந்த ரெண்டு விபூதிக்கு நாதனாக இருக்கார். லிங்கம்னா என்ன தெரியுமா? அடையாளம்னு சம்ஸ்கிருதத்தில் பொருள். பகவானுக்கு ரெண்டு அடையாளம் இருக்கு. அகிலகேய பிரத்தனீக கல்யாணிக தானன், எல்லா குணங்களுக்கும் இருப்பிடம், ஒரு தோஷம் கூட இல்லாதவர். இந்த ரெண்டு அடையாளங்களோட இருக்காளோ இல்லையோ, அதனால தான் ரெண்டு லிங்கத்தை ஒத்துக்கிறோம். அதனால ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் உபயலிங்கம் ஒத்துப்பா, உபய விபூதி ஒத்துப்பா. அப்புறம் எதுக்கு சண்டை? இப்போ ஒன்றும் வேண்டாமோ இல்லையோ. எப்படியும் சைவாளும் விபூதி லிங்கத்தையும் ஒத்துக்கிறா, வைஷ்ணவாளும் விபூதி லிங்கத்தையும் ஒத்துக்கிறா. ஒத்துன்னு போட வேண்டியதானே இப்போ. ஆக மொத்தத்தில் கைலாசம் போயிட்டு வைகுண்டம் வரட்டும், வைகுண்டம் போயிட்டு கைலாசம் வரட்டுமே, இப்படி வேணா வச்சுக்கிட்டேன். இப்போ முதல்ல இந்த லோகத்தை விட்டு புறப்படணும், அது தெளிவாக இருக்கும் இல்லையோ. நீங்கள் வைகுந்தத்துக்கு போங்க, கைலாசத்துக்கு போங்க, எங்கே வேணா போங்க, இங்கே திரும்ப பிறந்த ஆபத்து அது வரைக்கும் தெரிஞ்சுப்போம். இருக்கிற நாள் ஒழுங்காக ஒத்தாசையாக இருக்கணும். யாராருக்கு என்னென்ன நல்லது பண்ணுவோம் செய்வோம். திரும்ப பிறந்துட்டோம்னால் வேண்டாம்ங்கிறதுக்கு தான் இது. இப்போ பகவானுடைய திருவடியை அடையணுங்கிற ஆசைக்குத்தானே இருக்கிறோம். அப்போ உடையவர்ங்கிற பேர் பார்த்துட்டோம். எல்லாரும் அறிந்த சரித்திரம் எம்பெருமானார்ங்கிற பேர் கிடைக்க போகிறோம். ஆக இளையாழ்வார் லக்ஷ்மணமுனி ஆனார். அதான் லக்ஷ்மணமுனி. லக்ஷ்மணமுனி ராமானுஜர் ஆனார். ராமானுஜர் உடையவர் ஆயிட்டார். உடையவர் எம்பெருமானார் ஆனார். எப்போது? ஸ்ரீரங்கத்தில் போய் இருந்துட்டு இருந்தாரோ இல்லையோ, அங்கிருந்து இவருக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்க வேண்டியவர் ஆள வந்தார். ஆள வந்தாருக்கு 5 சிஷ்யர்கள்னு சொன்னேன். அதில் பெரிய நம்பிகளோடு இருக்கிற கதை பார்த்துட்டோம். இப்போ அதில் திருக்கோட்டியூர் நம்பிகள்னு ஒருத்தர், கோஷ்டிபூர்ணர்னு பேர். புதுக்கோட்டை திருக்கோட்டியூர், திருச்சி புதுக்கோட்டை, திருமையன் திருக்கோட்டியூர், பக்கத்தில் 2 ஊர் இருக்கோ இல்லையோ, அந்த திருக்கோட்டியூருக்கு இவர் போறார். ஏன்னா அவர்கிட்ட திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்ங்கிற பெரிய சொத்து இருக்கான். நமோ நாராயணாயாங்கிற மந்திரம் தான் திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம். சரமஸ்லோகம்ங்கிறது கண்ணனுடைய சரமஸ்லோகம். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, தான் சரமஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் அந்த சுவாமிக்கு தான் தெரியுமா. இதன் பொருளை அவ்வளவு ஆழமா அவர் தெரிஞ்சு வச்சுருக்காராம். அதை நாம கத்துக்கணும், அது ரொம்ப உபயோகப்படும்னு இவர் போறார். முதல் தடவை போனார். போன உடனே ஊர்க்காரால்கிட்ட கேட்டார், இந்த திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய மாளிகை எங்க இருக்கு? அவர் அங்க இருக்கு. உள்ளூர்காராளுக்கே எப்பவும் உள்ளூர் வித்வான் பெருமை தெரியவே தெரியாது. நாயனக்காரெல்லாம் வாசிக்க வரா பாரு, நாதஸ்வர வித்வான், புல்லாங்குழல் வித்வான்லாம் உள்ளூரில் இருக்கிறவாள் ரொம்ப கூப்பிட மாட்டோம். கூட்டாலாம் 1000 ரூபா கொடுத்து வெத்தலைவா கொடுத்து அனுப்பிச்சிருவா. இதே இந்த வெளியூர் நாயனக்கார வித்வான் வராது பாருங்க, அவர் வந்தாலே 5000 ஆரம்பிக்கச்சவே நிறையா பேசுவாள். இந்த உள்ளூரில் ஒரு உபன்யாசகர் இருந்தால் அவரை கூட்டு 500 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருவா. ஆனால் வெளியூர் உபன்யாசகராக இருந்தால் புடவை வேட்டி வெத்தலைபாக்கு பழம் எல்லாம் கொடுப்பா. ஆக மொத்தத்தில் எப்பவுமே இந்த உள்ளூர் பெருமை தெரியவே தெரியாது, அந்தூர்காரர்களுக்கும் தெரியல. அதனால் திருக்கோட்டியூர் அது வரைக்கும் விடுனார். ராமானுஜர் உடனே அங்கேயே கீழே விழுந்தார். விழுந்து நீண்ட தண்டம் சமர்ப்பித்தார், நமஸ்காரம் பண்ணார். எங்கே தலை பட்டுதோ அங்கே எழுந்து நின்னார். திரும்ப தண்டம் சமர்ப்பிச்சார். எங்கே தலை பட்டுதோ அங்கே எழுந்து நின்னார். இப்படியே அந்த திருமாளிகைக்கு போகிற வரைக்கும் படுத்துன்னு சேவிச்சுட்டே போனாராம். உள்ளூர்காரா நம்ம நம்பிக்கையும் ஏதோ பெருமை இருக்கு போல் இருக்கு, ஏன்னா வெளியூர்லேருந்து இவ்வளோ பெரியவர் ஒருத்தர் வந்து விழுந்து விழுந்து கும்பிட்டு கொண்டு போகிறாரு, ஏதோ இருக்கு போல் இருக்குன்னு அப்போ தான் அவளே புரிஞ்சுட்டாளாம். போனார், வாசகதவு தட்டினார். எதுக்கு வந்திருக்கீர்னு கேட்டார் திருக்கோட்டியூர் நம்பிகள். நான் திருமந்திரம் சரமஸ்லோகம் அர்த்தம் கேட்டுக்கணும்னு வந்திருக்கேன். அதுக்கு உமக்கு தகுதி போராது, இந்த தகுதி உமக்கு குறைச்சலா இருக்கு, போயிட்டு அந்த தகுதியை சம்பாதிச்சுன்னு அடுத்த தினம் வரும்ட்டார். யாருக்கு? ராமானுஜருக்கு.
ராமானுஜருக்கு தகுதி போராது சம்பாதித்து கொண்டு வாரும்னா நம்மெல்லாம் இந்த திருக்கோட்டியூர் தசைக்கே போகக்கூடாது. இப்போ தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இது அவருக்கே இதுதான் பாடுனா. நீங்கள் போய் பெருமாள் சேவிக்கும், நான் வேண்டாம் சொல்லலை. இப்போ அது அவர்கிட்ட போய் நின்னோம்னா ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. ஒரு தரம் போனார், திரும்பி வந்தார், தகுதியை சம்பாதிச்சிருந்தார். 2ஆம் தரம் போனார், அவர் வேற ஒன்று சொல்லிட்டார், உனக்கு இந்த தகுதி இல்லையே, போயிட்டு வான்னுட்டு. 1 2 3 4 8 12 14 15 15 தரம் போனார், 17 தரம் போனார். அவர் மனம் கனியவே இல்லை. போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா, மொத்த தரமும் திருப்பி அமைச்சிட்டார். நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? முதல் தரம் போவோம். அவருக்கு பாக்கியம் இருந்தால் அவர் சொல்லட்டும். அவர் சொல்லலை, அவருக்கு பாக்கியம் இல்லை. நமக்கு இல்லைன்னா சொல்லவே மாட்டோம். இப்போ இவ்வளவுதான் நமக்கு இருக்கிற பண்பாடு. அதனால எதுக்குலாம் காத்துட்டு இருக்கிறதா இல்லை, எதுக்கும் முயற்சியும் பண்ணுறதா இல்லை. ஆனால் ராமானுஜர் விடாமல் போனார். அந்த விஷயம் அதை கத்துண்டே ஆகணுட்டு 18ஆவது தடவை போறார். அந்த தரம் அவருக்கு மனம் கனிஞ்சு கொடுத்து, சரி சொல்கிறேன். திருமந்திரத்தை உபதேசித்தார், சரமஸ்லோகத்தை உபதேசித்தார். கேட்டுனுட்டு அவர் ஒரு நிர்பந்தம் வைக்கிறார். நான் எப்படி உம்மை கட்டப்படுத்தி பரீட்சை பண்ணி சொன்னேனோ, உம்மகிட்ட யாரான சிஷ்யன் வந்தா இதே போல பரீட்சை பண்ணி தான் நீர் சொல்லணும்னார். இன்னும் இது வேறையா? நாம பட்டப்பாடு போறாதா? இனிமே வர்றவன் வேற பட்டாகணுமா? சரின்னு தலையாடிட்டார். நீர் சொல்றீர், சரி ஒத்துனுட்டே கேட்டுண்டார். நேர பக்கத்தில் இருக்கிற நரசிம்ம பெருமாள் சன்னதி, அதான் மாதவ பெருமாளுடைய சன்னதி. அங்க இருக்கிற ஆழ்வான், கோளரி ஆழ்வான், தெற்காழ்வான் சன்னதி, நரசிம்மர் சன்னதி போனார். அட்டாங்க விமானம், அந்த ஊர் 8 அங்கங்களோடு இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான விமானம். அந்த விமானத்தில் ஏறி யாருக்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கோ வாங்கோ, இப்பவே சொல்றேன்னார். எல்லாரும் அங்கே திரண்டா. அந்தரங்காலா இருக்கிறவா 10-30 பேர் திரண்டா. திரண்டவர்களுக்கு கிடு கிடு கிடுன்னு சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார். இவர் சொல்றாருங்கிற செய்தி திருக்கோட்டியூர் நம்பி காதை எட்டித்து கிடு கிடுன்னு ஓடி வந்தார். அங்கேருந்து கட்டி அவர் கையை பிடிச்சிருந்தார். நீர் பண்றது நியாயமா? நான் கூடாது, 18 தடவைக்கு 28 தடவை பரீட்சை பண்ணணும்னு சொன்னேன், இப்படி போய் சொல்லிட்டீரே, உமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமோ? ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறினபடியால் உமக்கு நரகம் கிடைக்கும்னார். ராமானுஜர் பதில் சொன்னார், அடியன் ஒருத்தன் நரகத்துக்கு போறதா இருந்தாலும் கேட்ட இத்தனை பேர் வைகுந்தத்துக்கு போவாள்னா நான் தாராளமா போக தயார் அப்படின்னு அப்போதே ஏற்றுக்கொண்டார்னு சரித்திரம். உடனே திருக்கோட்டியூர் நம்பிகள் அவரை அணைத்து கொண்டு எம்பெருமானார் அந்த பட்டத்தை அப்பதான் கொடுத்தார். எம் பெருமானார்னா என்னை ஆள வந்த பெருமானார். உம்ம ஒருத்தர் நரகத்துக்கே போனாலும் ஊரே போனுங்கிறீரே. ராமன் அப்படித்தான் தான் வைகுந்தத்துக்கு திரும்பி போறச்சே அயோத்தியா பட்டணத்தை அழைச்சின்னு போயிட்டார். அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு பாசனம் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னென்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவன் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளேன்னு பாசனம். அப்ப ராமனும் மொத்த பேரையும் மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போனார். ராமானுஜரும் முக்தி கொடுக்கறதுக்காக தான் நரக்கத்துக்கு போறதுக்கு தயார்னு சொல்லிட்டார். இது எம்பெருமானார்னு பட்டம் பெற்றது. அந்த சரித்திரம் கேட்டு நுட்டீள். அடுத்தது முக்கியமான சரித்திரம் பங்குனி மாசம் உத்தரம். பங்குனி உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி திருமஞ்சனம், சேர்த்தி சேவனி. அப்படின்னா ஸ்ரீரங்கநாத பெருமாளும் ரங்கநாயகி தாயாரும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரே நாள். 364 நாளும் வடக்கு வாசல் தாயார், தெற்கு வாசல் பெருமாள். இப்படிதான் பிரிஞ்சே இருப்பா. அவ்வளவு சுலபத்தில் சேரவே மாட்டான். அதே காஞ்சிபுரம் பெருமாள் இருக்காரு, வாய்ப்பு கிடைச்சா கூட போய் உட்காந்துவோம். எதுக்கா இருந்தாலும் தேவ பெருமாள் பெருந்தேவி தாயார்னா ரெட்ட புறப்பாடுன்னு பாருங்க. எதுக்கெடுத்தாலும் ரெட்ட புறப்பாடு தான், சேர்ந்து வருவர். அது மாதிரி ஸ்ரீரங்கத்துலலாம் ரெட்ட புறப்பாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. 2 பேர் ஒன்னா சேவிக்கணும்னா ஒரே நாள். இத்தனைக்கும் தாயார் சன்னதிக்கு திருமஞ்சனத்துக்கு வேற நாள் வருவர். தாயார் சன்னதி முன் மண்டபத்தில் திருமஞ்சனம் நடக்கும். அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவள் உள்ளே கர்ப்பகிரகத்தோடு இருக்க வேண்டியதுதான். இந்த ஆண்டுக்கு ஒரு தடவை பங்குனி உத்தரம். சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்ததும் பங்குனி உத்தரம். அதை போல ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் பெருமானுக்கும் ஒரு சிங்காசனத்திலையும் பங்குனி உத்தரம். அன்னைக்கு தான் ராமானுஜர் தேர்ந்தெடுத்து இந்த பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு பெரிய பெருமாளிடத்தே சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யசீலா ஜனவதிகா திசைய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகிரஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்று பெரிய பிராட்டியார் திருவடிகளை பற்றி அடுத்து பெருமாளிடத்தே தேவரீரே உபாயமாக இருக்க வேண்டும், மோட்சம் தந்துருள வேணும்னு கேட்டார். அப்ப பாடினதுதான் கத்தியத்ரயம்ங்கிற பிரபந்தம். ராமானுஜர் மொத்தம் 9 நூல்கள் இயற்றி உள்ளார். நவரத்னம் நவரத்னம்னு சொல்றோம், 9 நூல்கள். அதிலே ஸ்ரீபாஷ்யம் இதுதான் பிரம்மசூத்திரத்துக்கு சிறந்த உரை. வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீதா பாஷ்யம். பகவத்கீதைக்கு பூர்ணமா ஒரு உரை எழுதியிருக்கார், அது கீதா பாஷ்யம். அப்புறம் கத்தியத்ரயம்,
அதாவது சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். அப்புறம் நித்திய கிரந்தம், கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு பக்தன் என்ன பண்ணணும்னு எழுதியிருக்கார். இந்த மாதிரி 9 நூல்கள் எழுதினார். அதுல கத்தியத்திரயத்தை பங்குனி உத்திரத்தன்னைக்கு விண்ணப்பிச்சார். பெருமாள் கேட்கிறார், ரொம்ப தூரம் சரணாகதி எல்லாம் பண்ணிருக்கிறே, உமக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறீர்? வேற என்ன வேணும்? வைகுந்தம் கொடுக்கணும். அதைத்தான் கேட்க போறேன். கொடுத்தோம் கொடுத்தோம் கொடுத்தோம். இன்னும் ஏதானு வேணுமோ? இல்லையே, அது வைகுந்தம் அடியேனுக்கு மட்டும் இல்லை, அடியேனோட யாராருக்கெல்லாம் சம்பந்தப்படுறாளோ மொத்த பேருக்கும் கொடுக்க வேண்டும். சேர்த்து வாங்கினார். பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓ, உமக்கு மட்டும் கேட்கறீன்னு நினைச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கணுமா? கொடுத்தோம். விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு தாட்டி பஞ்சகம் சொல்றா போலே, விஷ்ணுலோகத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுகிற மார்க்கதாயியாகவே ராமானுஜர் இருந்தார். அப்பதான் அவர் ஏற்படுத்துறார். அப்ப நம்பெருமாளே வாய் திறந்து, ரங்கநாத பெருமாளே நீர் பார்த்து யாருக்கு உம்ம சம்பந்தத்தை கொடுத்து வைகுந்தத்துக்கு அனுப்பணும் நினைக்கிறீரோ அவருக்கு கொடுத்தோம் கொடுத்தோம் கொடுத்தோம். இந்த வரங்க திணிதிருநீ என் எந்த எதிராசற்கு இந்த வரம் செந்த செய்யல் நத்தாதை சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான் ஆர்த்தி பிரபந்தம்ங்கிற நூலில் மணவாள மாமனிகள் கடைசியா சாதிக்கிறார். அதுல சொல்லப்பட்டது, நம்பெருமாள்கிட்ட கேட்கிறார், எனக்கு மோட்சம் கொடுத்துட்டேன், என் பக்தர்களுக்கு கொடு, சரி கொடுத்துட்டேன், இனி என்ன செய்யணும்னால் உம்ம சம்பந்தம் எப்படி வரும் அவளுக்கு? இப்ப ராமானுஜர் இடத்துல தொடர்பு இருக்கிறவனுக்கு முக்தி கிடைக்கும். எப்படி தொடர்பு வரும்? அதுக்கு தான் திட்டம் போட்டார். ரொம்ப அழகா நெறிமுறைப்படுத்தியிருக்கார். 74 சிம்மாசனாதிபதிகள்ங்கிற ஆச்சாரியர்களை ஏற்படுத்தினார். நீங்க ஒத்தொத்தரும் ஒவ்வொரு மூலையில இருங்கோ, ஸ்ரீரங்கத்துல பலர் இருங்கோ, திருப்பதியில் இருங்கோ, ஸ்ரீபெரும்புதூர்ல இருங்கோ, காஞ்சிபுரத்துல இருங்கோ, ஆழ்வார்த்தில இருங்கோ, சோழசிம்மபுரத்துல இருங்கோ, எல்லா இடத்துலையும் இருங்கோ. இருந்து அந்தந்த சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் ஆகிய ரகசியத்திரயத்தை உபதேசித்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுங்கள். சக்கர பொறி, சங்கு பொறி ஒத்தி கொள்ளுதல், இதை பத்தி பெரியாழ்வார் பாடச்சே, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்தி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன்னு பாடினார். அப்ப நமக்கெல்லாம் பகவானுடைய சங்கு சக்கர பொறி இது எவ்வளவு பெரிய ரக்ஷ தெரியுமா? இந்த பக்கம் சக்கரம் இருக்கார், இந்த பக்கம் சங்கு இருக்காருன்னா அவர்களைத்தான் பெருமாள் அந்தரங்கமா கிட்டக்கே கூப்பிடுறார். அதனாலதான் இந்த ராமானுஜ சம்பந்தம் பஞ்சசம்ஸ்காரம் ரொம்ப பிரதானமா சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்துல பேசப்படுறது. எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி ஏற்கனவே பஞ்சசம்ஸ்காரம் ஆனவா தெரியுமோ? என்னமோ இந்த தலைமுறையில விட்டு போச்சு. அது கொஞ்சம் பேர் இப்படி பார்த்தேன்னா விட்டு போயிருக்குன்னு முகத்தை பார்த்தாலே தெரியும். அவா தாத்தா பாட்டி பண்ணிட்டு இருப்பா, பிள்ளை எல்லாம் அப்பா அம்மா பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த தலைமுறை விட்டு போயிருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டிய தேவையில்லை. ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டால் மோட்சம் கிடைக்கிறது. இதுக்கு யார் அத்தாட்சி? ரங்கநாதரே அச்சாட்சி. அவர் தானே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். அதனால அதுக்கு மேற்கொண்டு 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் இன்று வரைக்கும் நாம் சம்பந்தம் பெற்று வருகிறோம். இதெல்லாம் நடந்தது பங்குனி மாசம் உத்தர நட்சத்திர தன்னைக்கு. இப்போ அதுக்கு கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ராமானுஜ சம்பந்தின்னு ஒத்துக்கணும். ராமானுஜர் இடத்துல அடியேன் ராமானுஜ தாசன் இந்த பேர் நமக்கு கிடைக்க வேண்டும் இல்லையோ, அந்த கைங்கரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் சுவாமி. பங்குனி உத்தர தன்னைக்கு நடந்தது என்னன்னு சொன்னேன். அவர் நமக்குன்னு ஒரு 6 கட்டளைகள் வச்சிருக்கார். இந்த 6ஐயும் என் சிஷ்யர்களா இருக்கிறவா கண்டிப்பா பண்ணணும். அவருக்கு கைங்கரியத்துல ரொம்ப ஆசை. அது இந்த திவ்யதேச கைங்கரியம்னா அவருக்கு அத்தனை ஆசை. ஸ்ரீரங்கத்தில் தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மொத்த ஏற்பாடு ராமானுஜர் பண்ணினதுதான். 10 கொத்து பரிவாரத்திலேருந்து என்னென்ன பெருமாள் புறப்பாடோ, திருமஞ்சனமோ, பிரசாதங்களோ, நிர்வாகமோ, அது பானை பண்றதோ, துணி தைக்கிறதோ, எது பண்றதோ மொத்தம் அவர் வச்சுட்டு போன சட்டம். அதே போல திருமலையில சேவைக்கு போனோம், மொத்தம் அவர் பண்ணின ஏற்பாடு. திருப்பதியிலையும் அதே போலத்தான் மேலக்கோட்டைக்கு எழுந்துள்ளினார். இந்த ஊர்ல இந்த பக்கம் இருக்க முடியாமல் பாண்டவபுரா, மாண்டியா, பாண்டவபுரா, மேலுக்கோட்டை, செல்வநாராயண பெருமாள்னு கேள்விப்பட்டிருப்பேன். யாதவாத்ரின்னு பேர், யதுகிரி யாதவாத்ரின்னு சொல்லுவா. அங்க இருக்கிற மூலவருக்கு திருநாராயண பெருமாள்னு திருநாமம், உற்சவருக்கு ராமப்பிரியன்னு திருநாமம். அந்த 2 பேருமே இல்லை. மூலவர் மண்ணுக்குள்ள போயிட்டார், இல்லவே இல்லை. ராமானுஜர் 12 வருஷம் போய் அந்த ஊர்ல இருந்தார். அப்பதான் தானே பூமியிலிருந்து அந்த மூலவர் பெருமாளை வெளியில கொண்டார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித்து இம்மினே என்று நம்மாழ்வாருடைய 4ஆம் பத்து தொடக்கத்துல பாசனம். அவர்தான் திருநாரணன். அவன் திருவடிகளை பற்றுங்கோள் எழுந்துருள பண்ணினதே அவர். அது போல இந்த ராமப்பிரியன் வடக்க போயிட்டார், டெல்லி பாதுஷா தூக்கின்னு போயிட்டான். இவர் இங்கேருந்து டெல்லிக்கு போனார். போய் கேட்டா பாதுஷா அரண்மனையெல்லாம் இல்லை, உன் பொண்ணுடைய அந்த புறத்துல பார்க்கணும்னார். அவன் அந்த புறத்துல உள்ள இந்த ராமப்பிரியனை வச்சு அவளையாடிட்டு இருக்கா.
அவள் தான் கடைசியில் துலுக்கனாச்சியார்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த பெண் விளையாண்டா இவர் போய் கூப்பிட்டார், பெண்ணையே பெருமாளை கொடுன்னுட்டு. அவள் சொன்னா, இவர்கிட்ட நான் அவ்வளவு காதல் வச்சிருக்கேன், நீ இவரை கொடுங்கிறப்போ, நீர் வேணா கூப்பிட்டு பாரும்னா. அவள் கூப்பிட்டார். இவர் தொட சங்கிலிகை சலார் பிலார் இங்கே போதராய், கோயில் பிள்ளாய் இங்கே போதராய், சாரங்கபாணி தளர் நட நடவானோ ஓடிவான்னா, அந்த பெருமாள் சட்டுன்னு விக்கிரகத்தோட குதிச்சு அப்படி எப்படி ஆடி ஆடி ஓடி வந்து இந்த உடையவர் மடியில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவரை அணைச்சுன்னுட்டு யதிராஜ சம்பத்குமாரன் அந்த பேர் அப்பதான் அவருக்கு வந்தது. சம்பத்குமாரன் சம்பத்குமாரங்கிற மேலக்கோட்டையிலே யதிராஜ சம்பத்குமாரன் படம் கூட பார்த்துருப்பீள். ராமானுஜர் அமர்ந்திருப்பார், மடியில் அந்த குழந்தையாட்டம் அந்த பிள்ளை இருப்பார். அவர் தான் அந்த ஊரினுடைய பெருமாளே, செல்ல பிள்ளை பெருமாள். அவர் மடியில் இருப்பார். அப்படி அவர் அணைச்சிருந்த ஆசையா அன்போட பெருமாளை பாதுகாப்பார். இது மேல்கோட்டையில் அவர் பண்ணி வச்ச கைங்கரியன். ஆக ராமானுஜருக்கு கைங்கரியத்தில் ரொம்ப விருப்பம். எங்கு போனாலும் திவ்யதேச கைங்கரியம் வேணும். நமக்கு வேறு என்ன தெரியுமோ கட்டளை கொடுத்துட்டு போனார். இப்படி பாருங்க, நான் எழுதியிருக்கிற ஸ்ரீபாஷ்யத்தை முழுக்க வாசிக்கணும், அதை வாசிப்பிக்க வேண்டும். இதுதான் முதல் கட்டளை. சரி, மாட்டிச்சிலனாகில் அது ஒரு வேளை முடியலன்னு வச்சுக்கோ, ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் நம்ம ஆழ்வார் திருவாய்மொழி பாடியிருக்காரோ இல்லையோ, அதை முழுக்க கற்க வேண்டும். கற்று மற்ற பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை முடியாத படுத்தினால் இப்படி செய்யுங்க, ரகசியத்திரயத்தை கற்க வேண்டும். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் அதை கற்று அதனுடைய பொருள் உணர்ந்து அதன்படிக்கு வாழ பாருங்க. அப்படி ஒருவேளை முடியாத படுத்தினால் திருநாராயணபுரத்திலே குடில் கட்டி கொண்டு கைங்கரியம் பண்ணுங்கோ. திருநாராயணபுரத்துக்கு போய் சின்ன குடிசை கட்டிக்கணுமா, அங்கே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணுங்கள். மாட்டி சிலனாகில் முடியலன்னா எதோ திவ்யதேசங்கள்லாம் இருக்கோ இல்லை, சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வரங்கம் பாரோர் புகழும் வதரி வடமுதுரை இத்தனை திவ்யதேசம் இருக்கு. அந்த இடத்துல பெருமாளுக்கு சந்தனம் புஷ்பம் பிரசாதம் இந்த 3 விடாம 3 வேளையாவது போறதான்னு பாருங்க. அறுகால பூஜை நடக்கணும், 6 காலம் நடக்கணும். முடியாட்டா கூட 4 காலம் பண்ணணும், முடியாட்டா கூட 3 காலமான பண்ண முடியாது. அவருக்கு சந்தனம் போச்சா, தீபாவளியானா பளபளான்னு நம்ம ஜரிகை வேட்டி மயில்கண் வேட்டி ஒரு ஜோடி 4500 ரூபாய் வாங்கி இவன் நன்னா கட்டினுட்டான். ஆனால் இவன் ஊரில் இருக்கிற பெருமாளுக்கு வலவலையாக போட்ட வேட்டி கூட இல்லை. ஏதானும் சுமாராக ஒரு வேட்டி, ஒரு 250 ரூபா வேட்டியான்னு இருக்க வேண்டாமாண்ணா, இருக்கிறதே இல்லை. அவர் என்னமோ எண்ணெய் படிஞ்சுட்டு அப்படியே அழுக்காக இருக்கார். இவன் மட்டும் மொத்தம் 45,000 ரூபா ஜவுளி அப்படின்னு வாழ்ந்து போன்றானோ இல்லையே, பண்ணாதேங்கிறார். நீ யார் எந்த பெருமானை சார்ந்திருக்கியோ அவருக்கு புஷ்பம் போச்சா பாரு, தினப்படி புஷ்பம் போடணும், நந்தவனம் ஏற்படுத்தணும், கைங்கரியம் பண்ணணும். ராமானுஜருடைய ஆணைப்படி தான் அனந்தாழ்வான்கிறவர் திருமலைக்கு போனார். பெரிய ஏரி வெட்டி நந்தவனம் அமைத்து தினமும் பெருமாளுக்கு மாலை சமர்ப்பித்தார். அதனால தான் திருப்பதி பெருமாளுக்கு ஆராதனம் திருவாராதனம் போட மாட்டார். தோமால சேவைன்னு போடுறா பாருங்க. தோள் மாலை, தொங்குகின்ற மாலை, தோமாலை, அந்த சேவையை ஏற்படுத்தி வச்சவரே ராமானுஜர். இவர் தான் மொத்தத்தையும் அந்த கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புஷ்பபோகம் புஷ்ப மண்டபமா இருக்குன்னு ஏற்படுத்தி வைத்தார். அப்ப அந்த கைங்கரியத்துல 5வது சொல்றார், அந்த திவதேசத்துக்கு போய் அமுதுபடி சாத்துப்படி பிரசாதம் போச்சா சந்தனம் போச்சா புஷ்பம் போச்சா பண்ணணும். அழகன் அலங்காரன், அவர்னா அழகன். அப்ப அவருக்குத்தானே சமர்ப்பிக்க வேண்டும். கள்ளார் துழாயங் கணவளரும் கூவிளையும் முள்ளார் முளரியம் ஆம்பலும் முன் கண்டக்கால் புள்ளாயோர் ஏனமாய் புட்கடந்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக் கொள்ளோமேன்னு திருமங்கியாழ்வார் பாசுரம். எந்த புஷ்பமா இருந்தாலும் அவருக்குன்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ. திவ்யதேசங்கள், அதுவும் ஏகாந்த திவ்யதேசம், கூட்டம் மோதுற இடத்துக்கு போயிட்டு இருக்காதீங்கிறார். எங்க கூட்டம் குறைச்சலா இருக்கோ அங்க போங்க, ஒருத்தரும் தொந்தரவு பண்ண மாட்டா, அவங்கள கூடவே இருங்கோ, நன்னா கைங்கரியத்தை பண்ணுங்கோ. கடைசி 6வது சொல்றார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டார். 6வது சொல்லி பணியை முடிச்சுட்டார். இப்படி இருக்கிற உயர்ந்த ஒரு பாகவதன், ஒரு சீவைட்டவன், அவனுடைய நிழல்ல ஒதுங்கி அவனுக்கு தொண்டு புரிந்து கொண்டே வாழுங்கள். அப்ப ஆன்றோன் சான்றோன் முதுகல வாழணும், அவ நிழல்ல இருந்து குட்டுப்பட்டாத்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் என்று 6 கட்டளைகளை நமக்காக சொல்லிவிட்டார். 3 விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போறார் சுவாமி. முதல் விஷயத்திலே இன்னன்னார் இடத்துல இன்னென்ன மாதிரி நீங்க நடந்துக்குங்கோ. அதாவது இவர்கள்லாம் அனுகூலர், இவர்கள்லாம் பிரதிகூலர், இவர்கள்லாம் அனுபயர். யார் அனுகூலர்? நமக்கு வேண்டியவாளா யார் இருக்கணும்? பக்தர்கள்லாம் வேண்டியவாளா இருக்கணும். ரொம்ப பொது. யாருக்கெல்லாம் கைங்கரியத்தில் இஷ்டம் இருக்கோ அவளோடலாம் நன்னா பழகு. பெருமானை யார் குற்றம் சொல்றானோ, வேதத்தை யார் குற்றம் சொல்றானோ கிடைக்க போகாதே, அவள்கிட்டேருந்து தள்ளி இரு. அதை தவிர சம்சாரி, வேலைக்கே போகணும், புடவையே வாங்கிக்கணும், வேட்டியே வாங்கிக்கணும், குழந்தைய குட்டி இப்படியே பார்த்துட்டு இருக்கணுமோ இல்லையோ, அவளை கண்டா கொஞ்சம் உதாசீனமா படு. ஒன்று அவளோட வெறுப்பும் வச்சுக்காதே, விருப்பும் வச்சுக்காதே, நகர்ந்து படு. என்ன அவளோட ஆபத்து, கொஞ்ச நேரம் நின்னா பேசியே தீத்துருவா. நமக்கு இருக்கிற நேரமே கொஞ்சம். அப்போ அந்த நேரத்தையும் வீணடிச்சுன்னமோ இல்லையோ.
பண்ணாதே. நன்னா சக்கரை பொங்கலை பார்த்தாப்புல பக்தர்களை பார்த்தா மேல் விழுந்து பழகு. அதே விரோதிகள் இருக்காளே, பெருமானை பத்தி குற்றம் சொல்லிட்டு இருக்கிறவா, நின்பால் பொறுப்பனையர்கள் பேசுறவா, அவர்களை பார்த்தா பாம்பை கண்டா மாதிரி அக்னியை கண்டா மாதிரி ஓடியப்படும். அதே சம்சாரிகள் ஒண்ணுமே தெரியாம இருக்க பாரு, அவர்களை பார்த்தா இந்த தெருவில் போறச்சே காலில் இடறதோ இல்லையோ, மண்ணு கட்டி குப்பை சத்தை அது பட்டா எப்படி கண்டே கொள்ள மாட்டோமோ அதை போல காட்டலோட்டாதிகளை கூட போடும். இதை போல 3 பேரிடத்திலே நீ இருக்க வேண்டும் என்று நமக்குன்னு பல வழிமுறைகளை காட்டிவிட்டு போயிருக்கிறார். இப்படிப்பட்டவர் ராமன் சபரி கையில் வாழ்ந்தார். அதே போல ஜட்டாயுவுக்கு மோட்சமே கொடுத்திருக்காரு. இப்போ அதே போலத்தான் இவரும் பெரிய நம்பிகள் விஷயத்தில் உண்மையே உரைத்து விட்டார். பங்குனூத்தர் தன்னைக்கு நம்ம மொத்த பேருக்காக வாங்கி வச்சிருக்கார் பார்த்தோம். அந்த சுவாமி போகாத திவ்யதேசம் இல்லை. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்ஷாத்ரி சிம்ஹாச்சலவ் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரீ நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாளக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி. இந்த ராமானுஜ முனிவர் அனைத்து திவ்யதேசங்களுக்கும் போய் திவ்யதேச கைங்கரியங்களை ஏற்படுத்தி வைத்து சரணாகதியே சிறந்த மார்க்கம், சரணாகதிக்கு பலமாக கைங்கரியத்தை பிரார்த்தித்து வாழ வேண்டும். அந்த ராமானுஜரை இன்னைக்கு சேவிச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு 3 திருமேனிகள் உள்ளன. உன்னை தானான திருமேனின்னு சொல்லுவா, உன்னை தான் உகந்த திருமேனின்னு சொல்லுவா, இன்னொன்ன தமருகந்த திருமேனின்னு சொல்லுவா. தானான திருமேனி ஸ்ரீரங்கம். அவர் ஸ்ரீரங்கத்தில் தான் பரமவதித்தார், அங்குதான் வைகுந்தத்துக்கு போனார். ஆனால் அந்த இடத்துக்கு அந்த வசந்த மண்டபத்துக்கு கீழேயே அந்த சுவாமியை திருப்பள்ளிப்படுத்தியிருக்கா. அதுக்கு மேலே தான் விக்கிரகம் இருக்கிறார். அது தானான திருமேனி. அடுத்தது தமருகந்த திருமேனி. தமர்னா அடியார்கள். இவர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருந்தாரோ இல்லையோ, அப்போ அங்கே இருக்கிறவாள்லாம் இவரை கிளம்பவே விட மாட்டேன்னு விட்டா. நான் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னா அவர் கிளம்ப விடலை. அப்போ அவளுடைய திருப்திக்காக ஒரு அழகான விக்கிரகம், அழகான ஒரு திருமேனி ராமானுஜ விக்கிரகம் பண்ணி அங்கே எழுந்தருளை பண்ணிவிட்டார், பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். அது தமருகந்த திருமேனி. இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் நாம் சேவிக்கிறது தான் உகந்த திருமேனி. அதைத்தான் முதலியாண்டானுடைய திருக்குமாரர் மூலமாக பிரதிஷ்டை செய்து தனக்கு இருக்கிற மொத்த சக்தியும் அதில் ஆவாகனம் பண்ணிட்டார். தனிக்கு அந்த திருமேனி என்னைக்கு பிரதிஷ்டை ஆச்சோ அந்த விக்கிரக பிரதிஷ்டை நடக்கிற அன்னைக்கு ராமானுஜரால் நடக்கவே முடியலையா, தள்ளாடுட்டாராம் ஸ்ரீரங்கத்தில். ஏன்னா அவருக்கு இருக்கிற சக்தி எல்லாம் அந்த திருமேனியில் மாற்றப்பட்டது. அதனால தான் இப்பவும் சொல்கிறோம், பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மகிழ்ந்தழகும் முப்பொரு நூலொடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. அந்த ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருடைய திருமேனி அழகு என் கண்முன்னே இருக்கிற வரைக்கும் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. எந்த கலிகோலாகலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ராமானுஜர் அவதரித்தார். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நரியும் நலகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியங்கடுங் கண்டுகொள்மென் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி உழிதரக் கண்டோம். அந்த ராமானுஜர் அவதரித்து கலியனுடைய கொடுமையை எல்லாம் போக்கி பக்தி சாஸ்திரத்தை புரிய வைத்து சரணாகதிதான் உங்களுக்கு ஒரே வழி என்பதையும் தெரிய வைத்து அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவர். எல்லா லோகத்தவர்களும் மோட்சம் போனோம்னு ஆசைப்பட்டார். இன்னாரனையார்னு வித்தியாசம் இல்லாமல் முன்னோர் மொழிந்தத்தை எல்லாம் ஆறுலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின்னர் மடாளர்கள் சாதித்து வைத்தார். இதே விஷயத்தை வேதாந்த தேசிகன் கூறும்போது அமுனா தபனாதிசாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி மகதி குருபங்கி ஹார எட்டிகி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. இந்த ஸ்ரீவைஷ்ணவ குருபரங்கரேங்கிறது ஒரு ரத்தன மாலை, ஆச்சாரிய ரத்தன ஹாரம். அதனுடைய பதக்கமாட்ட நடுவில் நடுநாயக்கமாக இருக்கிறது ராமானுஜர். அவருக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள், பின்னாடி ஆச்சாரியர்கள் அனைவரும் சேர்த்து தான் ஆச்சாரிய ரத்னஹாரம். அப்போ அந்த ஆச்சாரியர்களில் தலைவராக விளங்கக்கூடியவர். அவர் திருவடிகளே சரணம். மனமே
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।